கடைசி மரம் வெட்டப்பட்ட பிறகு கடைசி 6 நஞ்சான பிறகுதான் தெரியும். பணத்தை சாப்பிட முடியாது என்று அனைத்தையும் இலவசமாய் தரும் அரசால் உயிராதாரமான குடிநீரை ஏன் இலவசமாய் தர முடியவில்லை? தண்ணீர் விற்பனை பண்டமா? இல்லை, அது எல்லா உயிர்களின் உரிமை. நாம் தமிழர் ஆட்சியில் குடிநீர் விற்பனை ஒழிக்கப்படும். ஏரி, குளம், கண்மாய்களை ஆழப்படுத்தி நம் பாட்டன் நம்மாழ்வார் காட்டிய வழியில் நிலத்தடி நீரை சேமிப்போம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, காக்கை, குருவி, காட்டில் வாழும் யானை வரை அனைத்து உயிர்களுக்குமான தடையற்ற தூய குடிநீர். விளைநிலங்கள் எல்லாம் தொழிற்சாலைகளானால் சோற்றுக்கு எங்கே போவது? இனி வேளாண்மை தனிநபர் சுமையல்ல, அது அரசு பணி. 21 லட்சம் ஏக்கர் நிலங்களை மீட்டு நஞ்சில்லா இயற்கை விவசாயம் செய்வோம். பூச்சிக்கொல்லி எனும் உயிர்கொல்லிகளை ஒழித்து மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி என மருந்துண்ணும் உணவை விளைவிப்போம். நம் தேசிய மரபணையே நம் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. கருப்பட்டி முதல் பனைநார் பொருட்கள் வரை உலகிற்கு ஏற்றுமதி செய்வோம். ஜெர்சி மாடுகளை தடை செய்து நாட்டு மாடுகளை பெருக்குவோம். ஆடு மாடு வளர்ப்பது இனி அவமானம் அல்ல, அது கரரவமான அரசு வேலை. படித்த இளைஞர்களுக்கு பண்ணை மேலாண்மை, படிக்காதவர்களுக்கு பண்ணை பராமரிப்பு. 15 லட்சம் வேலை வாய்ப்புகள் மண்ணிலேயே உருவாகும். உணவே மருந்து, உழைப்பே உயர்வு. பசி இல்லா, பிணி இல்லா ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம். மண்ணை காக்க, மக்களை காக்க நாம் தமிழர். புரட்சி எப்போதும் வெல்லும். விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.